வாங்க இன்றைக்கி வெஜ்ஜி கோஃப்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோசு, வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் முட்டைக்கோசெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி துருவி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. குடமிளகாயும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு கேரட்டையும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா நறுக்கி வச்சுக்கிட்டு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஜீரகத்தூள் நல்லா வறுத்து பொடி பண்ணி அதையும் போடுவாங்க. உப்பு தேவையான அளவு, பிளாக் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு வந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே 10 நிமிஷம் அப்படியே கலந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு வந்து 1/4 கப்புக்கு மேலே எடுத்து அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்க முடியும். ஆனால் சொல்லிட்டு 1/4 கப்புக்கு மேலே ஒன்றா போட்டு எல்லாம் கலந்து தேவையான அளவு போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு உருண்டை மாதிரி பிடிச்சி அப்புறம் அந்த அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு ஆயிலை ஊற்றுங்க. ஆயில் காஞ்ச பிறகு அந்த உருண்டையை பொன்னிறமாக பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான கிரேவி அப்படின்னா திரும்பி கடாயை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. போட்டு எல்லாம் பொரிஞ்ச பிறகு ஏலக்காய் 1 2 போடுங்க. போட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. போட்டு எல்லாம் பொரிஞ்சோன்னா வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நல்லா போடுங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிரை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. அதையும் போட்டு உப்பு போடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலே பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு தக்காளியை கொஞ்சம் அரைச்சி அதில் போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டு மேலே கரம் மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு திக்காக வரும்போது மேலே கொத்தமல்லி தலையை போட்டு இந்த கோப்தா இருக்கு இல்லைங்களா, அந்த கோப்தா மேலே அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்லை இந்த மேலே அந்த கிரேவிலே இந்த கோப்தா போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.